அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் தைத்திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நேற்றும் இன்றைக்கும் நிறைய தொலைபேசி அழைப்புகள், இந்த பங்கரிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, எங்கே எடுத்த நீங்கன்னு சொல்லி போட்டு, எஸ் நிச்சயமாக எனக்கு அது கடமை இருக்குது உங்களுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி போட்டு 2015ஆம் ஆண்டு அந்த நேரம் மினிஸ்டராக இருந்த திரு பாட்லி சம்பிக்க ரணவக்க அவர்கள் முதல் லைசன்ஸ் தந்தவர். ரெண்டாவது லைசன்ஸ் அதுக்கு பிறகு வந்த மினிஸ்டர் திரு சந்திம வீரக்கொடி அவர்கள் தந்தது. மூன்றாவது இப்போ சமீபத்தில் திரு காஞ்சன விஜயசேகர் அவர்கள், இதுக்கு முதல் இருந்த மினிஸ்டர் 2022ஆம் ஆண்டு கிடைச்சது. இதில் மில்லியன் கணக்கில் டாலர்ஸ் இருந்தால் இந்த பிஸ்னஸ் செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் அதை நினச்சி பார்க்கவும் இல்லாது. பல விடுங்களேன். இப்போ நடக்க போகிற விஷயம் என்ன, நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்ன, இன்னும் 8 நாள் இருக்குது. இந்த 8 நாளில் ஒரு சரியான முடிவு பெட்ரோலியம் கோஆப்ரேஷன், பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி, இலங்கை மத்திய வங்கியிலிருந்து எனக்கு வர வேணும் எதிர்பார்த்துருக்கேன். அன்றைக்கு சிலோன் பெட்ரோலியம் கோஆப்ரேஷன் சேர்மனோட பேசி கொண்டு வைக்க நான் சொன்னான். 2016ஆம் ஆண்டு மினிஸ்டரோட எல்லாம் பேசிட்டு இந்த இலங்கையில் ரிஃபைனரி உண்டு, ஆயில் ரிஃபைனரி ஒன்று கட்டுறதுக்கு நான் அமெரிக்காவுக்கு மீட்டிங் போனேன். போயிட்டு ஹியூஸ்டன் டெக்ஸஸில் ஒரு 1 வீக் இருந்த அந்த மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு இங்கே வர்றதுக்கு இடையில் மினிஸ்ட்ரியும் மாறிட்டது, மினிஸ்டரும் மாறிட்டு, ஸ்டாஃப் மாறிட்டு, எல்லாம் மாறிட்டு. மினிஸ்டருக்கு கால் பண்ண, மினிஸ்டர் எடுக்கையில் என்ன இந்த ப்ராஜெக்ட் அப்படியே நின்று போச்சு. இப்போ சமீபத்தில் நடந்த பிஸ்னஸை பற்றி என்ன சொல்கிறேன்டா, 2022ஆம் ஆண்டு செய்த பிஸ்னஸ். இப்போ ஜெட் ஃபியூல் வந்தது, பெட்ரோலியம் கோஆப்ரேஷனை கொடுத்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் இந்த குழுக்கள் வாங்கலுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று உட்காந்து பேசி கொண்டிருக்கு தனியாக. எனக்கு பிறக்க இருக்கும் குழந்தைகளை, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், உங்கள் தகப்பனை நான் இன்னும் சந்திக்கவில்லை, அவர் யார் என்றும் எனக்கு தெரியாது. அவரை சந்தித்து அவரை திருமணம் செய்து முடிந்த பின்பு தான் நீங்கள் பிறக்க முடியும். எனவே தாமதத்துக்கு வருந்துகின்றேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், எனக்கு பிறக்கவிருக்கும் குழந்தைகள் என்று சொல்லிச்சுதான். அது மாதிரி தான் 2022 இருந்து 2025 ஜனவரி வரைக்கும் இந்த குழுக்கள் வாங்கலுக்கு அதான் நடந்திருக்குது. இப்போ ஜனவரி முடிகிறதுக்கு இடையில் எல்லாம் சரியாக வர வேணும், வரும் என்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.